எங்க அம்மா இறந்த போது 2001 எங்க அம்மா இறந்தாங்க. பெரம்பூர்ல ட்ரெயின்ல இறங்கும் போது தவறி விழுந்து இறந்துட்டாங்க மெட்ராஸ்ல. மைசூர்ல இருந்து வரும்போது அவங்களுடைய ஃபுல் 16 நாள் காரியமும் எங்க மாமா வீட்டுல தான் நடந்தது. சாப்பாடு மோந்து பார்த்து இந்த 35 வருஷத்துல நான் பார்க்காத சாப்பாடே இல்ல. நான் டேஸ்ட் பண்ணாத உணவு வகைகளே உலகத்துல இல்ல. சாயங்காலம் ஸ்கூல்ல இருந்து வரும்போது சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லாம வெறும் புளிய வந்து மிளகாத்தூள்லையும் உப்புலையும் உட்கார்ந்து சாப்பிட்டு பறக்கிற அண்ணாந்து பறக்கிற காத்தாடியை பார்த்து சந்தோஷப்பட்ட காலம் இருக்கு. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் 4 தலைமுறை இங்க தான் இருக்கும். பிறந்து வளர்ந்ததான் மெட்ராஸ் தான். கொண்டித்தோப்பு வால்டாக்ஸ் ரோட். அந்த சாப்பாடு மேல விருப்பம் வர்றதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் அம்மா. இல்ல நீங்க பிரியமா கேக்குறது வந்து தோசை. அதிகமா தோசை சாப்பிடுவேன். நான் ரொம்ப என் அம்மா மாதிரி. அதே மாதிரி தோசை எல்லாம் வந்து நான் 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் இருக்கும்போதே போட ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுல மாவு இருக்கும், நானே ஊத்திப்பேன். அம்மா எதிர்பார்க்கறது மாதிரி கிடையாது. என் பெரியம்மா பசங்க 7 பேர். அவங்க மனைவிமார்கள் அவங்க பசங்க எல்லாம் சேர்ந்து அந்த வீட்டை 40 பேர் இருக்காங்க. டெய்லியுமே சமையலும் சாப்பாடு வந்து ஒரு திருவிழா தான். என் பெரியம்மா பண்ணும்போது எல்லாருக்கும் பிடிச்சதா சேர்ந்து ஒரு 4-5 ஐட்டம் பண்ணுவாங்க. சோ அது எங்க டைனிங் டேபிள் பாத்தீங்கன்னா இந்த ரூம்ல 2 மடங்கு இருக்கும். அந்த டைனிங் ஹால் சண்டை அடிச்சு உடைக்கிறது, மூஞ்சிக்கு குத்திக்கிறது, கையை கீச்சு ரத்தம் வருது, இது எல்லாம் நடக்கும். ஆனா வெளியில இருந்து யாராவது எங்களை பத்தி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவன் செத்தான். நான் என்ன கண்ணாடியில பாத்துக்கும் போது என்னை பத்தி நான் நல்லது நினைச்சுக்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் வருவது நன்றி உணர்ச்சி. சின்ன உதவி யாரா பண்ணியிருந்தா கூட அதை வந்து ஒரு 1000 மடங்கு மிகைப்படுத்தி உலகம் ஃபுல்லா சொல்லுவேன். அதுல எனக்கு எந்த கூச்சமும் அசிங்கமும் கிடையாது. எனக்கு திருக்குறள்லயே திருவள்ளுவர் ரொம்ப பிடிச்சது அந்த ஒரு குறளுக்காக தான். என் நன்றி கொன்றாருக்கும் முய்வு உண்டா, முய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகர். அவ்வளவுதான். நான் சம்பாதிக்கிற ஒரு பகுதியான பணம் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் அது பெரும் பகுதியான பணம் நிறைய நல்ல விஷயத்துக்காக செல்லும். அது படிப்பா இருக்கலாம், கல்யாணம் இருக்கலாம், மருத்துவ உதவியா இருக்கலாம், வாயிலா ஜீவன்களுக்கு கொடுக்கறதா இருக்கலாம், ஏதோ ஒன்று நிறைய விஷயத்துக்கு என்னுடைய பணம் போய் சேரணும்னு ஆசைப்படுவேன். வெளியூருக்குன்னு ஒரு ஊருக்கு நான் போனதே இல்லை. சபரிமலைக்கு போயிருக்கேன், திருப்பதிக்கு போயிருக்கேன். இந்த ஊருக்குன்னு மரம் இருக்கு, அந்த மரம் தான் இங்க வளரும். இங்க கொண்டாந்து இந்த மெட்ராஸ்ல ஆப்பிள் மரம் போடுறேன்னு சொன்னா ஆப்பிள் மரம் வளராது. அந்த மரத்துக்கே அந்த ஊர்ல இருக்கிற தட்பவெப்ப நிலை தான் வளர்ச்சிக்கு காரணமா இருந்தா இப்ப நம்மளாம் என்ன ஏமாத்துறோம். மேரேஜ் எந்த வருஷம் ஆச்சு? 2002 February 17th. நீங்க உங்களுக்கு வந்து மேங்களூர். நான் மேங்களூர். நீங்க உங்களுக்கு சொந்த ஊர் எது? நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் 4 தலைமுறை இங்க தான் இருக்கும். பிறந்து வளர்ந்ததான் மெட்ராஸ் தான். சென்னை தான். கொண்டித்தோப்பு வால்டாக்ஸ் ரோட். வால்டாக்ஸ் ரோட். ஓ சரி. ஹோட்டல் அங்கதான் இருந்ததா? அப்பாவுடைய தாத்தாவுடைய ஃபர்ஸ்ட் ஹோட்டல் அங்கதான் இருந்தது. துர்கா தேநீர் விடுதின்னு சொல்லிட்டு வால்டாக்ஸ் ரோட்ல தான் இருந்தது. அப்படி ஆமா, அங்கதான் தாத்தா ஆரம்பிச்சாங்க. அப்பாவுடைய ஹோட்டல் வந்து தேனாப்பேட்டை சிக்னல்ல இப்ப ஆனந்தாசன் ஒரு ஹோட்டல் இருக்கு. அது பக்கத்துல வந்து இப்ப தோஷி பெரிய பில்டிங் இருக்கு, ஆபீஸ் ஸ்பேஸ். அதுல துர்கா லஞ்சம்னு அப்பா ஆரம்பிச்சாரு. 1960ல ஆரம்பிச்சாரு. யாரு துர்கா? துர்கா குலதெய்வம். துர்கா மகிஷமர்தினி. நீலாவர கோயில்ல இருக்கிற மகிஷமர்தினி தான் எங்க குலதெய்வம். சோ அந்த அம்மா பேர் வச்சு துர்கா, பெல்மன் துர்கான்னு சொல்லிட்டு. நல்ல பெல்மன்ல வந்து எங்க ஊர் கோயில், அது வந்து அன்னபூர்ணேஸ்வரி. அதனால எங்க எல்லாம் ஹோட்டல் சம்பந்தப்பட்டதெல்லாம் இருக்கிறதுனால துர்கான்னு பேர் வச்சாங்க. துர்கா லஞ்சம். சின்ன வயசுல நீங்க என்ன உங்களுக்கு அந்த சாப்பாடு மேல விருப்பம் வர்றதுக்கு என்ன சாப்பாடு அது? அம்மா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் அம்மா. அம்மா வந்து எப்படின்னா வீட்டுல அப்பா வந்து ஹோட்டலியர். ஸோ காத்தால டிஃபன் வந்து ஹோட்டல்ல இருந்து வந்துடும். எங்க ஹோட்டல்ல இருந்து வந்துடும். ஏன்னா வேலை செய்யறவங்களுக்கும் வரணும். 2-3 பேர் வேலைக்கு இருப்பாங்க, அவங்களுக்கும் சாப்பாடு வரணும். ஸோ காத்தால அம்மா வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும். அதனால ஹோட்டல்ல இருந்து பிரேக். மதியானம் லஞ்ச் அம்மா சமைப்பாங்க, சாயங்காலம் ஸ்கூல்ல இருந்து வரும்போது அம்மா சமைச்சு வச்சிருப்பாங்க, ராத்திரி டின்னர் அம்மா சமைப்பாங்க. இது 3 வேலை அம்மா பண்றது. ஸ்கூல்ல இருந்து வந்த பிறகு கண்டிப்பா ஏதாவது வேணும். எனக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக் ஒன்று வேணும். இல்ல மார்னிங் உங்களுக்கு என்ன பிரியமா சாப்பிடுவீங்க? ஹோட்டல்ல இருந்து வரதுனால ஒன்னா இட்லி இல்ல தோசை இல்ல பூரி, அது மாதிரி ஏதாவது ஒன்று ஹோட்டல். எங்க துர்கா லஞ்சம்ல இருந்து வந்துடும். காத்தால 8 மணிக்கெல்லாம் வந்துடும். அது சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கு போவோம். ஸோ ஏதாவது மாத்தி வரும். இல்ல நீங்க பிரியமா கேட்கறது வந்து தோசை. அதிகமா தோசை சாப்பிடுவேன். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இடியாப்பம் ரொம்ப ஃபேவரட் ஆச்சு. இது ஒண்ணுதான் இஷ்டம்னு இல்ல, எது இருந்தாலும் ஐ ஈட். நீங்க சமைச்சீங்களா அப்போ? சின்ன வயசுல அம்மா கூட நிறைய சமைச்சிருக்கேன். அம்மா நாங்க வந்து ஒரு காலனி மாதிரி ஒரு இடத்துல இருந்தோம். அந்த தெருல வந்து ஒரு 10 வீடு இருக்கும். ஸோ அம்மா வந்து ரொம்ப ஃபேவரட் எல்லாருக்குமே. ரொம்ப ஜோவியல். அம்மா வந்து ரொம்ப இனிமை. ஆனா அவங்க பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவங்க. நான் ரொம்ப என் அம்மா மாதிரி. ஸோ ஷீ இஸ் வெரி லவபிள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு. ஸோ சாயங்கால நேரத்துலலாம் வந்து அம்மா வந்து நான் இதை பண்ணி வச்சிருக்கேன்டா அப்படின்னு சொல்லி அப்பெல்லாம் கதை பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஒரு 4-5 லேடிஸ் சேர்ந்துட்டு பேசிட்டே இருப்பாங்க. அப்பா ஹோட்டல்ல இருந்து வர வரைக்கும் பேசிட்டு இருப்பாங்க. 9 மணி ஆயிடுச்சுங்க, இனிமே வீட்டுக்காரர் வந்துருவாருங்க, சமைக்கணும், உள்ள ரெடி பண்ணணும்னு சொல்லி 9 மணிக்கு தான் வருவாங்க. ஸோ நான் 8 மணிக்கெல்லாம் சாப்பிடும் போது அம்மா தான் தால் ஏதாவது பண்ணி வச்சிருந்தாங்க, சைட் டிஷ் பண்ணேன், நானே சப்பாத்தி தேய்ச்சி போட்டு நானே சுட்டு நானே சாப்பிட்டுப்பேன்.
அதே மாதிரி தோசை எல்லாம் வந்து நான் 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் இருக்கும்போதே போட ஆரம்பிச்சிட்டேன். ஓ வீட்டுல ஓ மாவு இருக்கும், ஆ. நானே ஊத்திப்பேன். அம்மா எதிர்பார்க்கறதெல்லாம் கிடையாது. ம், ஸோ ம், அம்மா நிறைய அலோவ் பண்ணுவாங்க கிச்சன்ல செய்யறதுக்கு. ஆ, அம்மா நிறைய கத்து கொடுத்துருக்காங்க. ஆ. நிறைய கெஸ்ட் வீட்டுல Yes, எப்ப பார்த்தாலும் அப்பா கூட பிறந்தவங்க, எங்க அம்மா கூட பிறந்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்பா கூட பிறந்தவங்களுடைய பசங்க எல்லாம் ஊர்ல இருந்து வரும்போது எங்க வீட்டுக்கு வருவாங்க. ஆ. ஸோ நிறைய பேர் ஒரு 10 நாள் 15 நாள் தங்கி இருப்பாங்க. நாங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அந்யூன்யமான ஃபேமிலிஸ், கசின்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸ் நாங்க. ஓ அது மாதிரி என் ஏஜ் குரூப்ல நிறைய பேர் இருக்காங்க, எங்க அக்கா ஏஜ் குரூப்ல நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. ஆ. ஸோ அவங்க எல்லாம் வீட்டுக்கு வரும்போது டெய்லி செலிப்ரேஷன் தான். உங்களுடைய அந்த பேஜ்ல அந்த இதுலயே உங்களோட ஆக்டிவிட்டீஸ்லயே நீங்க கூட்டு குடும்பமா வாழ்ந்த ஒருத்தருங்கிற மாதிரி எல்லாத்துலயும் தென்படுது. 100% ஏன்னா அந்த பிரியம் பேசும்போதே எல்லாத்தையும் நம்ம ஆட்களா நினைச்சு பேசுறது அப்படி எல்லாமே இருக்கலாம். அது வந்து அந்த கூட்டு குடும்பங்கள்ல பழகினவங்களுக்கு ஈஸியா வரும். இப்ப கூட எங்க டி நகர் எங்க வீட்டுல என் அம்மாவோட அக்கா, என் பெரியம்மா, அவங்க வீட்டுல தான் டி நகர்ல இருக்கு, காமராஜர் வீடு எதிர் வீட்டுல. அவங்க வீட்டுல தான் நான் பிறக்கல, அவ்வளவுதான். பட் வளர்ந்தது ஃபுல்லா அங்க, அவங்க தான் என்ன வளர்த்தாங்க. சோ அந்த வீட்டுல தான் நான் வளர்ந்தேன். நான் இன்னைக்கு என்னவா இருக்கணும் அதுக்கு காரணமே அந்த வீடு தான். அந்த அளவுக்கு எனக்கு அந்த வீடு கோயில் மாதிரி. அங்க 40 பேர், 7 அண்ணனுங்க எனக்கு. என் பெரியம்மா பசங்க 7 பேர், அவங்க மனைவிமார்கள், அவங்க பசங்க எல்லாம் சேர்ந்து அந்த வீட்டுல 40 பேர் இருக்காங்க. டெய்லியுமே சமையலும் சாப்பாடு வந்து ஒரு திருவிழா. திருவிழா தான் அங்க. எப்படின்னா ஒரு நாளைக்கு மினிமம் 4-5 வெரைட்டி இருக்கும். ஒரு லஞ்சுன்னு சொன்னா 4-5 வெரைட்டி இருக்கும். ஏன்னா இந்த அண்ணனுக்கு இது பிடிக்கும், அந்த அண்ணனுக்கு அது பிடிக்காது, வேற பிடிக்கும். ஸோ என் பெரியம்மா பண்ணும்போது எல்லாருக்கும் பிடிச்சதா சேர்ந்து ஒரு 4-5 ஐட்டம் பண்ணுவாங்க. ஸோ அது எங்க டைனிங் டேபிள் பாத்தீங்கன்னா இந்த ரூம்ல 2 மடங்கு இருக்கும். அந்த டைனிங் ஹால் 2 சைடு பெரிய டேபிள். இந்த சைடு ஒரு 8 பேர் உட்காரலாம், இந்த சைடு ஒரு 8 பேர் உட்காரலாம். 16 பேர் 18 பேர் ஒரு டைம்ல உட்காரலாம். முதல்ல ஆம்பளைங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. அதுக்கு அடுத்தது எல்லாம் பரிமாறி முடிச்சிட்டு லேடிஸ் எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு தினமும் ஒரு 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 நிஜமா ஒரு ஒரு மேலாக்கு போன மாதிரி இருக்கும். அங்க போய் அங்க சாப்பாடுல உட்காரதே ஒரு மேலா மாதிரி இருக்கும். அப்போ அவங்களும் ஹோட்டல்ஸ் வச்சிருந்தாங்க, ஒரு 5-6 ஹோட்டல் வச்சிருந்தாங்க மெட்ராஸ்ல. அவங்க அந்த பிசினஸ் டிஸ்கஸ் பண்றது, அண்ணன் தம்பிகள், ஒருத்தர் டாக்டர், ஒருத்தர் இன்ஜினியர், ஒருத்தர் வந்து வக்கீல், அவங்க தொழில் ரீதியா பேசிக்கிறதுலாம் அந்த டைனிங் ஹால்ல தான் நடக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாலுக்கு போய் உட்கார்ந்தாங்கன்னா ஒரு 3:30 மணி வரைக்கும் உட்கார்ந்து பேசிக்கிறது அது மாதிரி. ஸோ சண்டை, அடிச்சு உடைக்கிறது, மூஞ்சிக்கு குத்திக்கிறது, கையை கீச்சு ரத்தம் வருது, இது எல்லாம் நடக்கும். ஆனா வெளியில இருந்து யாராவது எங்களை பத்தி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவன் செத்தான். நாங்க அடிச்சுப்போம், வெட்டிப்போம், என்ன வேணா பண்ணிப்போம். ஆனா வெரி க்ளோஸ், வெரி க்ளோஸ். பட் உங்களுக்குள்ள எது எதுல ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு என்ன நான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் வந்து என்னுடைய சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட். எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சது, நான் எப்பவுமே என்ன கண்ணாடியில பாத்துக்கும் போது என்னை பத்தி நான் நல்லது நினைச்சுக்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் வர்றது வந்து நன்றி உணர்ச்சி. எனக்கு ஒரு சின்ன உதவி யாரா பண்ணியிருந்தா கூட அதை வந்து ஒரு 1000 மடங்கு மிகைப்படுத்தி உலகம் ஃபுல்லா சொல்லுவேன். அதுல எனக்கு எந்த கூச்சமோ அசிங்கமோ கிடையாது. யாரும் எனக்கு ஒரு 10 ரூபாய் வேணும், அவங்க கொடுத்தாங்கன்னா எனக்கு அது 1 கோடி ரூபாய் கொடுத்த மாதிரி. ஏன்னா நான் ஒருத்தர்கிட்ட 10 ரூபாய் கேட்கிற நிலைமையில நான் இருந்திருக்கேன். அவங்க கொடுத்தது 10 ரூபாய் தான், ஆனா எனக்கு அன்னைக்கு அந்த 10 ரூபாய் தான் வேண்டி இருந்தது, அவங்க கொடுத்தாங்க. அப்பனா அது எனக்கு கோடி கணக்கு அது வேல்யூ. நான் அதை பேசும்போது அதை நான் ஒரு கோடி கணக்கா பாவிச்சுதான் நான் சொல்லுவேன். அதை உலகம் ஃபுல்லா சொல்லுவேன், இன்னார் தான் எனக்கு இதை செஞ்சாங்கன்னு சொல்லுவேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்கிட்ட. அதுதான் என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு நான் ரொம்ப நம்புறேன். எனக்கு திருக்குறள்லயே திருவள்ளுவர் ரொம்ப பிடிச்சது அந்த ஒரு குறளுக்காக தான். என் நன்றி கொன்றாருக்கும் முய்வு உண்டா, முய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு. அவ்வளவுதான். சின்ன வயசுல இருந்து யாருக்கு சொல்வீங்க நீங்க நன்றி சொல்லணும்? நிறைய பேருக்கு, உலகத்துல எத்தனையோ 1000 பேர் இருக்காங்க நன்றி சொல்றதுக்கு. என்ன முதல்ல என்ன பெத்தெடுத்த என் அம்மா அப்பாவுக்கு, என்ன நல்ல சிந்தனைகளை சொல்லி வளர்த்த என் அப்பா அம்மாவுக்கு, குவாலிட்டி சாப்பாடுனா அந்த குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணாத, இந்த பொருள்னா எவ்வளவு விலை இருந்தாலும் அந்த பொருள்ல தான் இது செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த எங்க அப்பா. எனக்கு கைப்பிடிச்சி தொழில் கற்றுக் கொடுத்தது எங்க அப்பா. எனக்கு வேலை கற்றுக் கொடுத்த எத்தனையோ குருமார்கள், நான் ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்த பிறகு என் அண்ணங்க, என் அண்ணிங்க, என் பெரியம்மா வீட்டுல இருந்த பெரியம்மா பெரியப்பா, என் தாய் மாமாங்க, அவங்களுக்கு வாழ்க்கப்பட்டவங்க. எங்க அம்மா இறந்த போது 2001 எங்க அம்மா இறந்தாங்க. இங்க பெரம்பூர்ல ட்ரெயின்ல இறங்கும் போது தவறி விழுந்து இறந்துட்டாங்க. மெட்ராஸ்ல மைசூர்ல இருந்து வரும்போது ட்ரெயின்ல தவறி விழுந்து இறந்துட்டாங்க. அவங்களுடைய ஃபுல் 16 நாள் காரியமும் எங்க மாமா வீட்டுல தான் நடந்தது. என் அம்மா கூட பிறந்த அண்ணன் வீட்டுல தான் நடந்தது. ஒரு அண்ணன் பண்ணலாம் கூட பிறந்தவங்க, ஆனா அவருக்கு அமைஞ்ச மனைவி இருக்காங்க, அவங்க ஒத்துக்கணும்ல. உங்க தங்கச்சி எங்கதான் வந்து இங்க வந்து இறந்தாங்க, அவங்க வீட்டுல பண்ண சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கலாம். 16 நாள் காரியமும் அவங்க வீட்டுல தான் நடந்தது.
ஒரு பைசா பணம் வாங்காம அது அவ்வளவும் பண்ண வச்சாங்க. என் தாய் மாமா அவங்க ஹோட்டல் வச்சிருந்தாங்க. ஸோ இது மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல பல பேர் வந்து என்னை கைப்பிடிச்சு தூக்கி விட்டுருக்காங்க. யார் ஒருத்தன் சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் அவன் ஒருத்தனால அது முடியாது கண்டிப்பா. எல்லா நிலைமையிலையும் யாராவது தூக்கி விட்டுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அது அது வந்து அம்மாவோட எரா. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு பிறகு ஒரு வாட்டி கூட நான் நிறைய அதாவது அஹ், தான தர்மம் இருக்கு இல்லைங்களா? நிறைய தான தர்மம் வந்து அஹ், சொல்லாம செய்யணும்னு என்னுடைய அபிப்பிராயம். அது வெளியில உலகத்து யாருக்குமே தெரியக்கூடாது. ஸோ நான் சம்பாதிக்கிற ஒரு பகுதியான பணம் வந்து சில என்னை பொறுத்தவரைக்கும் அது பெரும் பகுதியான பணம் நிறைய நல்ல விஷயத்துக்காக செலவு. அது படிப்பா இருக்கலாம், கல்யாணமா இருக்கலாம், மருத்துவ உதவியா இருக்கலாம், வாயிலா ஜீவன்களுக்கு கொடுக்கறதா இருக்கலாம். ஏதோ ஒன்று நிறைய விஷயத்துக்கு என்னுடைய பணம் போய் சேரணும்னு ஆசைப்படுவேன். அதுல ஒண்ணுத்துல கூட வந்து ஈவதை இகழேல்னு சொல்ற மாதிரி ஔவையார் சொன்ன வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கறத வேணான்னு சொல்லாத ஒரு மனைவி கடவுள் கொடுத்துருக்காரு. அதனால கல்யாணத்துக்கு அப்புறமா அஹ், இது மாதிரி ஒரு வாழ்க்கை கடவுள் கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஹஸ்பண்ட் அந்த இடத்துல தான் ஒய்ஃப் வந்து என்கரேஜ் பண்ணி நல்லது. ஸோ இவர்கிட்ட உங்களுக்கு நீங்க ஒரு கணவரா இவர்கிட்ட நீங்க என்ன ரொம்ப பிடிக்கும்? எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம என்ன சொல்றது, டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங். நீ இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பண்ணணும், அப்படி எதுவும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்ல. லீவ் யுவர் லைஃப், பி ஹாப்பி அந்த மாதிரி. எதுக்கும் நோ சொல்றது இல்ல. நான் அங்க போறேன் இங்க போறேன், ஓகே போயிட்டு வா. ரொம்ப சிம்பிள், எல்லாத்தையும் எளிமையா எடுத்துக்கிறீங்க. நல்ல நான் ரொம்ப ரொம்ப ஹம்பிள் பிகினிங்ஸ் வந்து வந்ததுங்க. தீபாவளி டைம்ல பட்டாசு வாங்குறது கூட அப்பா கிட்ட காசு இல்லாத காலம்லாம் இருந்து மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி என் தாய் மாமா வந்து நைட்டு 12 மணிக்கு துணியும் பட்டாசும் கொண்டு வந்து கொடுத்த காலம்லாம் இருக்கு. சாயங்காலம் ஸ்கூல்ல இருந்து வரும்போது சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாம வெறும் புளியை வந்து மிளகாத்தூள்லையும் உப்புலையும் உட்காந்து சாப்பிட்டு பறக்கிற அண்ணாந்து பறக்கிற காத்தாடியை பார்த்து சந்தோஷப்பட்ட காலம் இருக்கு. ஆசைப்பட்ட எதுவுமே வாங்க முடியாம நான் கல்யாணம் ஆகிற வரைக்கும் வெளியூருக்குன்னு ஒரு ஊருக்கு நான் போனதே இல்லை. சபரிமலைக்கு போயிருக்கேன், திருப்பதிக்கு போயிருக்கேன். இந்த 2 தவிர வேற எங்கேயும் வெளியூர் நாங்க ஒரு ஹாலிடேக்கு போனதே கிடையாது. நான் சம்பாதிச்சு அதுக்கப்புறம் போக ஆரம்பிச்சதுதான். ஏன்னா அப்பாவுக்கு வந்து 24 மணி நேரம் வேலை தான். ஹோட்டல் ஆள் இல்லை. என்னன்னா பர்ச்சேஸ் பண்றோம், வாரத்துக்கு 2 வாட்டி மார்க்கெட் போனோம், என்னால ஊருக்கு வர முடியாது அப்படின்னு சொல்ற வேலை. எப்பவுமே ஹோட்டல்ல தான் இருப்பார். ஸோ அது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்த அதிகமா ரொம்ப சந்தோஷம், பணத்தால கிடைக்கக்கூடிய சந்தோஷங்க கிடைக்காத காலத்துல வாழ்ந்தேன். ஆனா அப்ப கூட கூட இருந்தவங்க கூட அது காத்தாடி பம்பரம் விடுறதா இருந்தாலும் சரி, வீட்டுல கசின்ஸ் வந்தா உட்காந்து கும்மால் அடைய பேய் கதை பேசுறதா இருந்தா, நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் முடிச்சு உட்காந்து பேசுறதா இருந்தாலும் சரி, அதுல நிறைய சந்தோஷம் நான் டிரைவ் பண்ணிருக்கேன். சோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் ரொம்ப கம்மி. ரொம்ப சின்ன விஷயம் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும். அதுதான் அது. அத நீங்க அந்த எளிமையான ஒரு அந்த வாழ்க்கையும் இதையும் அதை மறக்காம அது அது அந்த சந்தோஷத்தையும் நீங்க அப்படியே இருக்கீங்க. கண்டிப்பா அது கேட்கறதுக்கு நல்லா. அதை விட ஜாஸ்தி சந்தோஷம் இப்போ இல்ல, அதை விட சந்தோஷம் எப்பயும் குறையல. குறையாம இருந்ததுதான் முக்கியமானது. அது மாதிரி இவங்கள்ட்ட ஒரு மனிதன் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது? எனக்கு வந்து நிறைய நம்ம சம்பாதிச்ச எந்த பொருளையுமே வந்து ஞானமா இருக்கலாம், பணமா இருக்கலாம், நம்ம நாலேஜ் நம்ம சம்பாதிச்சதா இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பணமா இருக்கலாம். இதை நம்மளே வச்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். அது எல்லாருக்கும் உபயோகமா இருக்கணும், நிறைய பேருக்கு கொடுக்கணும், நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகணும்னு ஆசைப்படுறவன் நான். அதுக்கு என்னைக்குமே தடையா இருந்தது இல்லை. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னுடைய ஃப்ரீ ஸ்பேஸ், என்னுடைய கோர் வேல்யூஸை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிற வரைக்கும் நான் கம்ஃபர்டபுளா இருப்பேன். என்னுடைய கோர் வேல்யூஸை டிஸ்டர்ப் பண்ணிட்டா எனக்கு அது சொர்க்கமா இருந்தாலும் எனக்கு அது சந்தோஷம் கொடுக்காது. ஸோ நான் ஒர்க் பண்ற டைம் ரொம்ப கம்மி. நான் ஒரு 7-8 மணி நேரம் வேலை செஞ்சேன். இப்போ கடந்த 10 வருஷமா, ஆரம்ப காலத்துல 18-19 ஹவர் வேலை செஞ்சிருக்கேன். இப்போ இந்த 10 வருஷமா மேனேஜ்மெண்ட்ல போன பிறகு ஒரு 7-8 ஹவர் வேலை செஞ்சா பெரிய விஷயம். ஞாயிற்றுக்கிழமை லீவ், அது மாதிரி சில லிபர்ட்டிஸ் இருக்கு. எதுவா இருந்தாலும் எனக்கு 6 மணிக்கு முடிஞ்சதா 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். ஸோ என்னுடைய ஸ்பேஸ், என் வீடு, என் ஃபேமிலி. ஏன்னா அங்க நிம்மதி இருந்தாதான் வெளியில, அத ரஜினி சொன்ன மாதிரி தான், வீட்டுல நிம்மதி வெளியில மரியாதை இருந்தாதான் ஒரு மனுஷனுக்கு எல்லாம் கிடைச்ச மாதிரி. ஸோ இது என்னோட ஸ்பேஸ். ஸோ அந்த இதுல ஐ எம் வெரி பிளெஸ்ட். அது மாதிரி நான் சாப்பாடை மோந்து பார்த்து இந்த 35 வருஷத்துல நான் பார்க்காத சாப்பாடே இல்லை, நான் டேஸ்ட் பண்ணாத உணவு வகைகளே உலகத்துல இல்லை. அந்த அளவுக்கு அது யூ நேம் த குசின். ட்ரைபல் குசின்லாம் நான் சாப்பிட்டுருக்கேன், வெஜிடேரியன் ட்ரைபல் குசின்லாம் சாப்பிட்டுருக்கேன். ஸோ ரொம்ப ரேரா தான் இருக்கும். ஒரு
விரல் விட்டு எண்ணக்கூடிய குசிஸ் தான் நான் ட்ரை பண்ணாம இருந்திருப்பேன். அத்தனை சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன். பட் நான் ஒரு ரொம்ப சாப்பாடு பிரியர் கிடையாது. எது இருந்தாலும் நான் 3 நாள் முன்னாடி வச்சது 4 நாள் முன்னாடி வச்சது கூட சூடு பண்ணி சாப்பிடுவேன். எனக்கு இன்னைக்கு பண்ணதுதான் வேணும், எனக்கு இப்ப நீ ஃப்ரெஷ்ஷா பண்ணி கொடுக்கணும். எனக்கு வெறும் மோர் சாதம் இருந்தா ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு படுத்துருவேன். ரொம்ப சிம்பிள். வெரி வெரி சிம்பிள். ஏன்னா எதுக்குன்னா இவங்க வெளியில போய் அவ்வளவு சாப்பிடுவாங்க டேஸ்டிங், வீட்லயும் ஹெவியா சாப்பிட்டா அப்புறம். ஆமா. நிச்சயமா. சோ வீட்ல ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ். எந்த சீசன்ல எந்த ஃப்ரூட் இருக்கோ அந்த சீசன் லோக்கலி ப்ரொடியூஸ் ஃப்ரூட். ஐ பிலீவ் மோர் இன் தட். நான் இங்க இந்த 200 கிலோமீட்டர் ரேடியஸ்ல வளர்ற ஃப்ரூட் அதிகமா எடுத்துப்பேன். அது வாழைப்பழமா இருக்கலாம், மலை வாழைப்பழமா இருக்கலாம். அவ்வளோ அந்த அளவுக்கு ஆப்பிள்லாம் ரொம்ப ரேரா தான் சாப்பிடுவேன். டாக்டர்ஸே சிபாரிசு பண்றாங்க சார். சொல்றதுதான் இந்த மண்ணுடைய ஃப்ரூட் நீங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ மரமே பாத்தீங்கன்னா இந்த ஊருக்குன்னு மரம் இருக்கு, அந்த மரம் தான் இங்க வளரும். இங்க கொண்டாந்து இந்த மெட்ராஸ்ல ஆப்பிள் மரம் போடுறோம்னு சொன்னா ஆப்பிள் மரம் வளராது. சோ அந்த மரத்துக்கே அந்த ஊர்ல இருக்கிற தட்பவெப்ப நிலை தான் வளர்ச்சிக்கு காரணமா இருந்தா அப்ப நம்மளாம் என்ன ஏமாத்திரம் சாதாரண மனுஷங்க. ஸோ இங்க விளையிறது நான் நிறைய பேரிக்காய் சாப்பிடுவேன். பேர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த நாட்டு பேரிக்கான்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கெட்டியா இருக்கும் வெளியில, கரக்கரான்னு இருக்கும். அது சின்ன வயசு ஸ்கூல் வாசல்ல விற்பாங்க, அதை வெட்டி போட்டு உப்பு மிளகாய் பொடி போட்டு கொடுப்பாங்க அந்த ஸ்கூல் வாசல்ல. அந்த பேரிக்காய் நிறைய சாப்பிடுவேன். கொய்யாக்காய் நிறைய சாப்பிடுவேன் வீட்டுல. மாம்பழ சீசன்ல என்ன மாம்பழம் இருக்கோ அந்த மாம்பழம் எடுத்துட்டு வந்து சாப்பிடுவோம். அளவா சாப்பிடுவோம், பட் கண்டிப்பா இட் வில் பி தேர்.